கலைஞருடைய சமாதிக்கிட்ட போராடினாங்க, அண்ணா அறிவாலயம் கிட்ட போராடினாங்க, இன்னைக்கு கூவத்தில் இறங்கி போராடுறாங்க. இது எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போது திமுக ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். சார் காலையில் நம்ம காலை உணவு திட்டம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நம்ம அறிவிச்சிடலாம் சார். அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பண்ணலாம். அப்படியா? ரைட்டு, சூப்பர். காலையில் செட்டப் செய்யப்பட்ட வேற மண்டலத்தில் இருந்த தூய்மை பண்ண அவங்க எல்லாருமே கார்பரேட் நிறுவனம் இருக்குல்ல, அதான் கீழே வேலை செய்கிறவங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுத்து முதல்வர் முன்னாடி உட்கார வச்சு டிஃபன் சாப்பிட்டு இனி உங்களுக்கு காலை டிஃபன் ஃப்ரீ. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அவர் போகிறாரு. அவரை யாரும் ஒன்றும் சொல்ல, பாரத் மாதா கி ஜே சாவர்கர் வாழ்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாட்டில் கடந்து போய்கிட்டே இருக்கலாம். உங்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை கோஷம் இருக்கிற மாதிரி அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை கோஷம் இருக்கும். கடந்து போங்களேன். மேயருக்கு என்ன வேலை? இவரை அப்படியே கை கட்டி வாய் பார்த்துட்டு இருக்கா வேலையா? அவரில் எல்லா தலைவர்களும் வந்து பார்க்குறாங்க. இவர் அவங்கள கூப்பிட்டு வீட்டில் வச்சு பார்க்குறாரு. பார்த்த பிறகு கொடலாம் ரெடியா, எல்லாம் ரெடியா, உட்காரு, டீ ரெடி கொடு, பார்த்த மாதிரி எடுத்துட்டியா, ரைட்டு அனுப்பிச்சி விடு. இதான் நடந்தது. 23,000 கொடுத்துட்ருக்காங்கப்பா பல இதில், 25,000 கொடுன்னு சொன்னீங்கன்னா நியாயம். அங்கே சேரும்போது அது கண்டினியூட்டி ஆச்சுன்னா எங்களுக்கு கிராஜுவிட்டி மற்ற விஷயங்கள் எதாவது கிடைக்கும். நீங்கள் சர்வீஸே இல்லை, இன்னையிலேருந்து நீ புது இது மாதிரி அப்புறம் நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சின்னா இருக்குது. இது எதுவுமே பெரிய மைனஸ் அவருக்கு முதல்வர் ஸ்டாலின். அவர் பார்த்தது எல்லாமே ஒரு மலர் பாதை தான். முள் பாதை ரொம்ப கம்மி. அந்த முள் பாதையும் பாதத்துக்கு கீழே காலை வச்சு தாங்கிட்டவர் கலைஞர். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கூவத்தில் இறங்கி பாதி சாக்கடையில் நின்று அவங்க போராடுறாங்க சார். ஜாக்டோஜி அமைப்பினர் போராடுறாங்கன்னா அவங்க எல்லாருமே படித்தவங்க, அவங்களுக்கு எல்லாருமே விஷயம் தெரியும், ஓரளவுக்கு விஷயம் தெரியும். செவிலியர்களும் அப்படி தான் படித்தவங்க. ஆனால் தூய்மை பணியாளர்கள்ன்ற விஷயத்தில் வரும்போது இந்த கூபாரதி அந்த உரிமை இயக்கத்தை சேர்ந்த தலைவர் புளியந்தோப்பு மோகன், இன்னொரு 4-5 பேர் தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான். இன்றைக்கி வரைக்குமே அந்த குறிப்பிட்ட அந்த 2,000-2,500 பெண்களுக்கு, வெறும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் களத்தில் ஒரு 7 நாள் இருந்தவங்களுக்கு தெரியும். அவ்வளோ பேரும் இன்றைக்கி வேதனைப்பட்டு பேசுகிறாங்க. என்னென்னமோ போராடி பார்த்துட்டாங்க. இங்கே நம்ம மவுண்ட் ரோட்டில் போராடினாங்க, கலைஞருடைய சமாதிக்கிட்ட போராடினாங்க, அண்ணா அறிவாலயம் கிட்ட போராடினாங்க, இன்றைக்கி கூவத்தில் இறங்கி போராடுறாங்க. இது எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போது திமுகவை ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா திமுகவுக்கு? கண்டிப்பாக ஏற்படுத்தும். இன்னொன்று அவர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு சின்ன இதுதானே, நம்மளை என்ன பண்ணணும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இன்றைக்கி நேற்று அமித்ஷா பேசுகிறாரு, தன்னுடைய மகனை முதல்வர் ஆக்குவதற்கு, கட்சி தலைவர் ஆக்குவதற்கு எல்லா வேலையும் ஸ்டாலின் பண்ணுறாரு அப்படின்னு பேசுகிறாரு. அந்த வேலையை தான் ஸ்டாலின் பண்ணுறாரு. ரைட், பண்ணுங்க. நீங்கள் ஆட்சியில் வந்தது ஸ்டாலினை பான் வித் சில்வர் ஸ்பூன் தான். அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் பிரயாணம் போயிருப்பார், பேசியிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் கலைஞரின் மகனாக தான் போயிருப்பார். அப்போ போராடலாம், வரவேற்புகளும் ஆரவாரங்களும் தான் பார்த்துருப்பார். பாதி நாள் அவர் முடங்கி போய் கிடந்தார். ஆட்சியில் இல்லாத காலங்கள்லாம் பெருசாக ஒன்றும் அவர் போராட்ட காலத்தில் இறங்கிலாம் கிடையாது. கலைஞர் அப்படி கிடையாது. அவர் வறுமையை அனுபவித்தவர், எல்லாத்தையும் பார்த்தவர், எல்லாருக்கூடையும் பழகினவர், போட்டிகள் நிறைந்த உலகில் தன்னந்தனியாக நீச்சல் அடித்து தலைமை இடத்துக்கு வந்தவர். அவர் எம்ஜிஆரை பயன்படுத்தினாரா, சிவாஜியை பயன்படுத்தினாரா, அண்ணாவை பயன்படுத்தினாலாம் அடுத்த விஷயம். ஆனால் அவர் பயன்படுத்தினார், அதில் அவர் வெற்றி அடைந்தார். அரசியலில் தன்னை வளர்த்து கொண்டார், படித்தார், தமிழ்நாட்டை பற்றி முழுதும் தெரியும், கட்சிக்குள்ள அமைப்பு ரீதியாக அவருக்கு தெரியும். இது எதுவுமே பெரிய மைனஸ் அவருக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு. அவர் பார்த்தது எல்லாமே ஒரு மலர் பாதை தான். முள் பாதை ரொம்ப கம்மி. அந்த முள் பாதையும் பாதத்துக்கு கீழே காலை வச்சு தாங்கிட்டவர் கலைஞர். கலைஞருடைய கடைசி காலத்தில் ஒரு நல்ல ஜெயலலிதாவும் இறந்த பொழுது ஒரு நல்ல ஒரு மலர் பாதையில் மக்கள் நல கூட்டணி தோற்று போய் நம்ம இதுக்கு வேலைக்கு ஆக மாட்டோம் தனியாக நின்னா நினைக்கிற டைமில், காங்கிரஸும் நம்ம தனியாக நின்னா வேலைக்கு ஆக மாட்டோம் நினைக்கிற டைமில் ஒரு மெகா கூட்டணி அமைச்சு நீங்கள் மறுபடியும் மலர் பாதையிலே ஆட்சியை பிடிச்சிட்டிங்க. முதல் தடவை ஆட்சிக்கு வந்ததுனால, கலைஞரும் இல்லாத ஒரு இதனால, எதுவுமே உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிகாரிகள் சொல்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்க.
முதல் தடவை ஆட்சிக்கு வரவர்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்கிறது. அதை இவர் கணக்கில் எடுத்துருக்கணும். ஏன்னா முதல் தடவை வந்த இந்திரா காந்தி கொடூரமான ஒரு ஆட்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி, எதிர்க்கட்சி தலைவரில் இந்தியா முழுதும் பழி வாங்கியது. பல ஒரு மோசமான இருண்ட கால ஆட்சி. முதல் தடவை ஆட்சி செய்த கலைஞர் மிக மோசமாக தன்தோண்டித்தனமாக நடந்து தனக்கு உதவி எம்ஜிஆர் தூக்கி வெளியே போட்டு, அதற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகளில் பேருக்கு எடுத்துக்கிட்டு, அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறையும் வரை ஆட்சிக்கு வர முடியும். ஏன்னா அந்த 5 வருஷம் அவர் பண்ணது மறக்கவே இல்லை ஜனங்க. இன்னை வரைக்கும் அந்த வெறுப்பு இருக்குது. முதல் தடவை ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா, சசிகலா அந்த கும்பலுடைய இது, இவர்கள் சொல்கிறது தான் கரெக்டு, இவர்கள் செய்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு என்னன்னு விட்டதுடைய விளைவு பொதுமக்கள் கடுமையான துன்பத்தை அனுபவிச்சாங்க. ரவுடிசம், போலீஸ் இது எல்லாம் பெருகி கடுமையான கோபத்தில் படுதோல்வி அடைஞ்சாங்க. அதற்கு பிறகு அவங்க ரெடி ஆனாங்க. கலைஞரும் அதுக்கு பிறகு ரெடி ஆகிட்டார். இந்திரா காந்தியும் அதுக்கு பிறகு 80க்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திரா காந்தியோட ஸ்டைல் வேறு. முதல் தடவை வந்த ராஜீவ் காந்தியும் இதே வேலையை தான் பண்ணார். முதல் தடவை வந்த வாஜ்பாய் மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி இதாகல. ஏன்னா அவர் கொஞ்சம் பண்பட்ட மனிதராக தான் இருந்தார். மோடி முதல்ல 5 வருடங்கள் பார்த்தா இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் நீங்கள் பெரிய அளவில், அடுத்த 10 வருஷங்கள் பார்த்தா இஸ்லாமிய நாடுகளோட நட்புறவு, உள்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறத தவிர பெரிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் வேறு அடுத்த லெவலுக்கு இந்தியாவை கொண்டு போகிற வேலையில் இறங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இது அந்த மாதிரி முதல் தடவை யார் வந்தாலும் அவர்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது. முதல் தடவை வந்ததில் இவர்கிட்டே இந்த பிரச்சனை இருக்குது. இவரை சுற்றி ஒரு கூட்டம் இரும்பு திரை மாதிரி இவர்கிட்ட நல்லதை மட்டுமே காமிக்கிறது, சுற்றி கண்ணாடி வச்சுக்கிறது. அதில் ஒரு எங்கே திரும்பினாலும் நல்லது மட்டுமே. ரெண்டாவது, இவருக்கு சில விருப்பங்கள் இருக்குது. நம்மளை அழகாக காட்டிக்கணும், விற்க வச்சுக்கணும், ட்ரெஸ் போடணும், கண்ணாடி போடணும், இப்படி வரணும், அப்படி போகணும், அதை ஷூட் பண்ணணும். அது ஜாலியாக இவங்களும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு டீம், மார்க்கெட்டிங் டீம் வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிறாங்க, ஆதாயம் அடைகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சகலகலாவலன் பாட்டை போட்டு இவர் புல்லட் ஓட்டுற மாதிரி அளவுக்குலாம் போட்டாங்க. அது வெளியே எப்படி பிரதிபலிக்குதுன்றதை பற்றி கூட கவலைப்படல. ஆனால் இவர்களை புலகாயுதம் அடைஞ்சிக்கிறாங்க. என்ன மாதிரி இது சூப்பர் அப்படி இப்படின்னு. இந்த 5 ஆண்டுகளில் காவல்துறை டிரான்ஸ்ஃபரும் சரி, ஐஏஎஸ் அதிகாரி டிரான்ஸ்ஃபரும் இந்த ஆட்சியில் நடந்த மாதிரி எந்த ஆட்சியிலும் அவ்வளோ நடந்ததில்லை. கொத்து கொத்தா. ஆனாலும் குறிப்பிட்ட பதவியில் மட்டும் குறிப்பிட்ட அதிகாரிகள் மாற்றமே இல்லை. அப்படியே மாற்றம் இருந்தாலும் இப்படி மாறிக்கிறது, வைஸ் வெர்சா அப்படி இப்படின்னு. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் பந்தாடப்படுகிறார்கள். அந்த கோபம் எல்லாருக்குமே இருக்கும். எதை பற்றியும் யாரும் முதல்வர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வகையான இரும்பு திரை தான் இருக்குது. இதனுடைய விளைவை பொதுமக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் போராடுகிற மக்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் இவர்களுக்கு பிரச்சனை. நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாண்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உபரி பட்ஜெட் போட்டார். 2000 கோடி 3000 கோடியாக இருந்தாலும் கையை கடிக்காமல் உபரி பட்ஜெட் போட்டார். ஆனால் அவரை ஏதோ ஒரு அரசியல் காரணங்களாக மாற்றினோன்னா, சம்பந்தமே இல்லாத நிதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை நிதியமைச்சர் ஆக்கணுன்னா அதனுடைய பலனை தமிழகம் அனுபவிக்கிறது. அப்போ இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வரி மேலே வரி, விலைவாசி உயர்வு, இது எல்லாமே மக்கள் தலையில் விழும் பொழுது மக்களுக்கு அமைதியாக கோபம் இருக்குது. வெளியில் தெரில, நெருப்பு மேலே பஞ்சு போடுறது, வெளியில் பார்த்தா பஞ்சு இருக்குது, நல்லா தானப்பா இருக்குன்னு, ஆனால் உள்ள நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்கல்ல, அவங்க வெளியில் ரோட்டுக்கு வர்றாங்க, போராடுறாங்க. அதில் ஒன்று தான் தூய்மை பணியாளர்கள். ஆனால் அவங்க ஆர்கனைஸ்டாக இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இவர்களுக்கான ஆர்கனைசேஷன் ஒரு இது கிடையாது. இவர்களுக்காக நிற்க வேண்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகாலாம் அந்த ஒட்டுணிகள் மாதிரி ஆயிட்டாங்க அந்த கட்சிகளுக்கு. அந்த தலைவர்கள் அவருடைய சுயநலம், இதனால் அவர்களால் எதுவுமே பண்ண முடியல. அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்குற லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ புதிதாக தோன்றுகிற அந்த மக்களோடு நிற்கிற பாரதி போன்றவர்கள், புளியந்தோப்பு மோகன் போன்றவர்கள், நீலம் அமைப்பு போன்றவர்கள் அந்த மக்களுக்கு நிற்கிறாங்க. அங்கே இருக்கிற செங்கோடி சங்கம் கையை விட்டு இந்த இது போகுது. அப்போ இந்த மக்கள் ப்ளஸ்ஸு இதே மாதிரி அரசு ஊழியர்கள், தூய்மை இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், இவர்கள் போராட தன்னெழுச்சியாக நடக்குது. இதை சரி பண்ணுறதுக்கான இது இல்லாமல் ஆணவமாக பதில் சொல்வது, போராடுற உரிமை இருக்குது உங்களுக்கு, போராடிக்குங்க அப்படின்றது செவிலியர்களை மறுநாள் வேலைகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நாங்கள் கரெக்டாக தான் நடக்கிறோம் அப்படின்றது. அப்புறம் உண்மையை போட்டு உடைச்சோன்னா மறுபடியும் ஒரு 1000 பேர் மட்டும் எடுக்கிறோன்னு ஏதாவது ஒன்று உருட்டுறது, மெட்டர்னிட்டி லீவு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சில்லறை சலுகைகள் நீங்கள் வாபஸ் வாங்கணும். அவர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் ஸ்கூல் லீவ் விட்ட அரையாண்டு லீவு கூட அவங்க குடும்பத்தோடு இல்லை, அவங்க குடும்பமோட ரோட்டில் இருக்காங்க. நியூ இயருக்கும் சரி கிறிஸ்மஸுக்கும் ரோட்டில் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஆசையா போலீஸ் கூட சண்டை போடணுன்னு, தான் கையை உடைச்சிக்கணுன்னு யாருக்காவது ஆசையா? காவல்துறை அரசு உடைய சேவகர்கள், அவர்களுக்கு விடுற கட்டளையை அவங்க கடுமையாக நிறைவேற்றுவாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அரசு தான் அவங்கள இழுத்து பிடிக்கணும். அரசே கட்டை இழுத்து விட்டா அதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இதில் தூய்மை பணியாளர்களை ஆரம்பத்தில் அந்த 13 நாள் போராட்டம்
பெரிய அளவில் ரீச் தமிழ்நாடு முழுவதும் எல்லாருமே வந்து அவர்களை பார்த்தாங்க. அப்பவும் இவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. துறைக்கு சம்மந்தம் இல்லாத அமைச்சர் தான் இதை ஹேண்டில் பண்ணார். அது பேசின விதமும் ரொம்ப தப்பு. அவர் எப்போவுமே கோபத்தோட விஷயங்களை அணுகுறவர். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அவர் போகிறாரு. அவரை வந்து அவரை யாரும் ஒன்றும் சொல்ல, பாரத் மாதா கி ஜெய் சாவர்கர் வாழ்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாட்டில் கடந்து போய்கிட்டே இருக்கலாம். அங்கே போய் சண்டை போடுறாரு. உபயோகிக்கிற வார்த்தைகள் அமைச்சர் பதவிக்கு தகுதியான வார்த்தைகள் இல்லை. அது ரொம்ப புனிதமான இடம், நம்புற இடத்துல அந்த பேசுறாரு. இன்னொரு முன்னாள் அமைச்சர் வேற சில வார்த்தைகள் விடுறாரு. அப்ப என்ன ஆகுது, அந்த ஜனங்களுக்கு இன்னும் ஜாலியாயிடுது, இன்னும் கலாய்க்கிறாங்க. அப்புறம் போலீஸ்லாம் மடை கூட்டு போகுது, இவரு வாடா அப்படி இப்படின்னு. இதே மாதிரிதான் தங்க தமிழ் செல்வன். அப்போ இவர்கள் எல்லோருக்குமே பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம முதல்வர் என்ன நினைப்பான்ற பத்தி கவலையே இல்லை. இவருடைய ஆட்டிடியூடு கூடி 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 ராமேஸ்வரத்தில் எதிரொலிக்குது. இதுக்கு முன்னாடியே பல இடங்கள்ல பக்தர்கள்ட்ட இவர் காட்டினதை நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு 20 பேர் கோஷமிட்டதுக்கு இவர் இப்படி பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, 40 பேர் கோஷம் விடுவோம். ஜாலியாடலாம் அவனுக்கு போராடலாம் சொல்லுவோம். இடியா போன்றான்லாம் இப்போ இவர் பேசும்போது அந்த மாதிரி பண்ணுவான். பரத் மாதா கி ஜெயன்னுவான். அப்போ இவருக்கு கடுப்பாவார். ஏன் கடுப்பாவீங்க? உங்க கட்சிக்கு ஒரு கொள்கை கோஷம் இருக்கிற மாதிரி அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை கோஷம் இருக்கு, கடந்து போங்களேன். வாழ்க்கையே அதுதானே, அரசியல்னாலே அதுதானே. இவர் வந்து தூய்மை பணியாளர்களை ஆப்ரேட் பண்றாரு. இவருக்கு அந்த துறைக்கு சம்மந்தம் இருக்கா? அந்த துறையில என்ன கஷ்டம் தெரியுமா? அப்ப ஏன் இவர் வந்தாரு? அதுக்குடைய பின்னணின்னா கூட மேயர் இருக்காங்க. மேயருக்கு என்ன வேலை? இவரை அப்படியே கை கட்டி வாய் பார்த்துட்டு தான் வேலையா? அவர் பத்திரிகையாளர்களை ஹேண்டில் பண்ண விதம் பெருசா வெடிச்சதா இல்லையா? எரியத்தில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆச்சா இல்லையா? துறை அமைச்சர் எங்க போனாரு? இவருக்கும் துறை அமைச்சருக்கும் சண்டை. அப்பனா முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதுல தூய்மை பணியாளர் போராடுறத ஒரு சின்ன காரணம் காமிச்சு நீதிமன்ற உத்தரவுன்னு அப்படி அகற்றுனீங்க. அந்த நேரத்துல கூட அந்த அவர்கள் போறதுக்கு ரெடியா இருந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நீங்க கூலி படம் பார்த்து நீங்க அந்த குரூவோட எடுத்துட்ட படத்தை அந்த டைரக்டர் வெளியிடுறாரு. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு கோபம் வரும், இந்த அளவுக்கு நடக்கிறாங்களே இவங்க அப்படின்றது. இதனால ஒரு பெரிய விமர்சனம் வருதுன்றது விஷயம் கூட முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ போய் சேரலன்னா அவர்கள் அதை பத்தி பார்வை எல்லாம் ஆலிஸ் வெல்லுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அகத்தியாச்சு, எல்லாத்தையும் தொத்தி விட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஒன்றும் இல்லை. வேற என்ன பண்ண போறீங்க சார்? காலையில் நம்ம வந்து காலை உணவு திட்டம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நம்ம அறிவிச்சிடலாம் சார், அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பண்ணலாம். அப்படியா, ரைட்டு, சூப்பர். காலையில் செட்டப் செய்யப்பட்ட வேற மண்டலத்தில் இருந்த தூய்மை பண்ண அவங்க எல்லாருமே வந்து கார்பரேட் அங்கே நிறுவனம் இருக்குல்ல, அது கீழே வேலை செய்கிறவங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுத்து முதல்வர் முன்னாடி உட்கார வச்சு டிஃபன் சாப்பிட்டு இனி உங்களுக்கு காலை டிஃபன் ஃப்ரீ. ஆனால் அங்கே வயிறு எரிஞ்சு போய் கை கால் உடைந்து நொந்து நூலாகி அவங்க வந்து அங்கே சிறை கொட்டடிகள்லையும் அங்கேயும் இருக்கிறாங்க. அதை பற்றி முதல்வருக்கு தெரியுமா? துணை முதல்வருக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. துறை அமைச்சருக்காக தெரியுமா? இதை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பார்ட்டு. இப்போ இந்த விவகாரம் தொடர்ச்சியாக 150 நாளாக போராடுறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, விஜய் ஏன் பொதுமக்கள் கூடயே ஒட்டலையா, அவர் எதுவும் பண்ணலையான்னு. இவருக்கு ஒரு உதாரணம், அவர்களை எல்லா தலைவர்களும் வந்து பார்க்குறாங்க, இவர் அவங்கள கூப்பிட்டு வீட்டில் வச்சு பார்க்குறாரு. பார்த்த பிறகு, நீங்கள் பார்க்காத வரைக்கும் ஓகே, பார்த்த பிறகு அவங்கள்ட்ட என்ன பேசியிருப்பீங்க, உங்கள் கோரிக்கை என்ன, அது என்ன, அது ஒரு அறிக்கை வந்துச்சா? சரி, அறிக்கை கூட வேணாம். இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? நீங்கள் தான் பெரிய இது ஆதவ அர்ஜுனோ இல்லை வேறு யாரையா விட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ அந்த விவகாரத்தில் நம்ம அறிக்கை விடணும், பண்ணணும். ஏதாவது நடந்ததா? எல்லாரும் கூப்பிட்றாங்கல்ல, நம்மளும் கூப்பிடாம தான் தப்பாக இருக்கும். சரி, கூட்டு வா, கொடைலாம் ரெடியா, எல்லாம் ரெடியா, உட்காரு, டீக்கு ரெடி கொடு, பார்த்த மாதிரி எடுத்துட்டியா, ரைட்டு, அனுப்பிச்சி விடு. இதான் நடந்தது. அதில் ஒருத்தர் 6 மாதமாக போராடி சம்பளம் இல்லாமல் ரவிக்குமார்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார். அதுக்கு யாராவது ஒரு அனுதாபம் தெரிவித்து போனீங்களா? எந்த அரசியல் கட்சியாவது? நீங்கள் வந்து அப்படி இப்படின்றீங்க, புதுசாக வந்தவர், நான் வந்து 33 வருஷம் என்னை பார்த்துட்டாங்க, அவங்க நன்றியோடு இருப்பேன். நன்றின்னு வார்த்தையில் சொல்ல மாட்டேன், சைக்கிளில் சொல்லணும்னா அங்கே யாரையாவது அனுப்பிச்சிருக்கணும். நீங்கள் போனால் ஸ்தம்பிக்கும். யாரையாவது அனுப்பிச்சி மாலை போட்டு ஏதோ ஒரு நிதி கொடுத்துருக்கணும். எம்ஜிஆர்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீங்களே, எம்ஜிஆர் அந்த 1300 குடும்பத்தை அன்னைக்கு கூப்பிட்டு பேசியிருந்தாருன்னா, எதிர்கட்சி தலைவராக இருந்து 1300 குடும்பத்துக்கு 1 மாதத்துக்கான ரேஷன் கொடுத்துருப்பார், வாங்கி கொடுத்துருப்பார். அந்த ரவிக்குமார் இறந்ததுக்கு பெரிய நிதி உதவி கொடுத்துருப்பார். அப்போ நீங்கள் எந்த விதத்துலையும் கிடையாது. இப்படி தான் இவர்கள் இந்த விஷயத்தை அணுகினார்கள். இன்றைய வரையிலும் அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அவங்கள கண்டுக்கல பெருசாக. எதிர்கட்சி தலைவர்கள் சிலர் பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் பெரிய அளவுக்கு அவர்கள் சிறிய எண்ணிக்கைன்றதுனால பெரிய ஆதரவு இல்லை. இதில் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் சென்னையுடைய பொறுப்பு எல்லாம் அவர் தான். சென்னையில் ரேஸ் நடத்தினார்ல 48 கோடி. அப்போ சென்னையுடைய பொறுப்பு அவர் தானே. துணை முதல்வர் வேற சேகர் பாபு, நீங்கள் சொன்னால் கேட்பாரு, நம்புகிறேன். அப்போ அண்ணிட்ட போய் சொல்லாத வரைக்கும். அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இவர் தலையிட்டு நேராக அவங்கள்ட்ட போய் உக்காந்து என்ன பிரச்சனை, இந்த மாதிரி அந்த நிறுவனத்தில் சேர்க்குறாங்க, ரைட்டு, நல்ல விஷயம் தானே, அவங்க ஒப்பந்தம் போட்டாங்கம்மா, நீங்கள் அங்கே இனிமேல் வேலை செய்யுங்க, அது ஓகேங்க. 23,000 கொடுத்த இடத்துல 5,000 குறைக்கிறாங்க, இது என்னங்க நியாயம்? 23,000 கொடுத்த இடத்துல புது கம்பெனி ஒப்பந்தம் போடுதுன்னா
23,000 கொடுத்துட்ருக்காங்கப்பா பல இதில், நீ 25,000 கொடுன்னு சொன்னீங்கன்னா நியாயம். ரெண்டாவது, எங்களுடைய சர்வீஸ் 15 வருஷம் 10 வருஷம் பண்ண சர்வீஸ் அங்கே சேரும்போது அது கண்டினியூட்டி ஆச்சுன்னா எங்களுக்கு கிராஜுவிட்டி மற்ற விஷயங்கள் எதாவது கிடைக்கும். நீங்கள் சர்வீஸே இல்லை, இன்னையிலேருந்து நீ புது இது மாதிரி நாங்கன்னா அப்புறம் நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சின்னா இருக்குது. அப்புறம் நான் எப்போ வேணாலும் எங்களை வேலையை விட்டு துரத்துவாங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் போராடினதுக்கு நாளைக்கு எங்களை ஒவ்வொருத்தரும் கட்டம் கட்டி துரத்துவாங்கல்ல. இதெல்லாம் ஐயா நீங்கள் தான் சரி பண்ணணும். எனக்கு நீங்கள் தாங்க முக்கியம், நிறுவனம் இல்லைங்க. இந்த நிறுவனம்லாம் இன்னொரு நிறுவனம் வந்து வரப்போகுது, கூப்பிடுவாங்கள அப்படின்னு கூப்பிட்டு இதெல்லாம் கண்டிஷனு 25,000 சம்பளம் ப்ளஸ் அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். அவங்களுடைய சர்வீஸு அங்கே தொடரும். நீ ஏதாவது கை வைக்கலாம் முடியாது. சர்வீஸ் செஞ்சிட்டான்னா நீங்கள் இஷ்டத்துக்கு அனுப்ப முடியாது. அப்போ இந்த மாதிரி விவகாரம் யாராவது அனுப்புகிறேன்னா 3 மாதம் சம்பளம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தால் கண்டினியூ பண்ணு, இல்லைன்னு நீ கிளம்பு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா அவன் அடித்து போட்டு வருவான். மேயரை கூப்பிட்டு இப்படி தான் போடணும் நீ ஒப்பந்தம். ரெண்டாவது, உங்கள் எல்லாருக்கும் காலை சிற்றுண்டி இனிமேல் இலவசம் அப்படின்னா தெய்வமேனு தெய்வமாக கொண்டாடுவாங்க. ஆனால் இவரும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். இவருக்கு பசி தெரியாது. ஒரு குடும்பத்தில் 5,000 சம்பளம் குறைஞ்சதுன்னா அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்னு அவருக்கு தெரியாது. சர்வீஸ் போயிடுச்சுன்னா என்றைக்கு வேணால் வேலையை விட்டு தோர்த்துனா ஒரு குடும்பம் நடுத்தரலன்னா அந்த குடும்பம் நாளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த இவர்கள் எப்படிப்பட்ட வறிய நிலையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு 1 ரூபா கூட எவ்வளோ பெருசு அப்படின்றது தெரியாது. அப்போது அவர் வந்து வேற ஒரு உலகத்தில் இருக்கார். அப்போ அவர் இவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார். அது சேகர் பாபு வேலை, அவர் பார்த்துக்குவார். நமக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை. அப்புறம் இல்லை, ஒரு 2 பேர் இன்டர்நேஷ்னலில் பரிசு வாங்கிட்டு வந்துக்கிறாங்க, என்ன பண்ணோம், அவங்களுக்கு நீங்கள் இது கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ரைட்டு வாங்க போகலாம், இப்படி போகிறாரு. ஆனால் இவர் தமிழகத்திற்கான துணை முதல்வர், அடுத்த திமுக தலைவர், அடுத்து இவர் தான் வரப்போகிறாரு. அப்போ வரும்பொழுது இந்த பிரச்சனையில் இவர் இப்படி தலையிட்டு தீர்த்து வச்சார். இவ்வளோ மனிதாபிமானம் மிக்கவர் சேகர் பாபு. இவங்கன்னா இஷ்டத்துக்கு பேசினப்போ கூட தானே நேரில் போய் உட்காந்து என்னான்னு கேட்டு முடிச்சு விட்டார். அது கலைஞர்கிட்ட இருக்கிற நிர்வாக திறமையை விட்டு நாங்கள் பார்க்குறோம். இவரை மீறி எந்த விஷயமும் நடந்துடாது. இவர் கண் பார்வையில் படாமல் எதுவும் தப்பாது. எந்த அதிகாரியும் ஏமாற்ற முடியாது. மக்களா நிறுவனமான மக்கள் தான் நிற்கிறாரு அப்படின்னா கோயில் கட்டி கும்பிடுவாங்க. செய்யலையே, இன்றைக்கி அவங்க கூவாத்தில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பத்திரிகைகள், எத்தனை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தொடரும் செவிலியர்கள் போராட்டம், இவர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம் உணர்த்துவது என்ன? 150 நாளை கடந்த போராட்டம் உணர்த்துவது என்ன? தமிழக அரசுக்கு சாபமா வரமா அப்படின்னு ஏதாவது நடத்துறீங்களா? இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் தான் பேசிக்கிட்டு பராசக்தியா ஜனநாயகம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் நம்மள மாதிரி தான் பேசுவோம். அவங்களுக்கு தான் சில சாதக பாதகங்கள்லாம் இருக்குல்ல. அடுத்த ஆட்சி வந்தோன்னா அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் வந்துடுறேன் அது தெரியுமான்னு அவங்கள நம்ம செய்வாங்க. ஆமாம் ஆமாம், எப்படி அடிச்சா நல்லா அடிச்சாங்க, அதே மாதிரி இங்கேயும் அடிக்கணும், அப்படியே அடிக்கிறாங்க, கவலையே படாதீங்க. அவங்க எப்படி அடிச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்வா. இன்னொன்று தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிச்சிச்சு அதிமுக தான். இந்த பத்திரிகையாளர்ல ஒரு குரூப் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் சலுகை பண்ணி கொடுத்து இந்த செக்ரட்டரியேட் குரூப்பு, இந்த சிண்டிகேட் அமைக்கிறது, அவங்கள கவனிக்கிறது, அதுக்கு தனி பிஆர்ஓ, அமைச்சர்கள் நேரடியாக கவனிக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணி கொடுத்தது அதிமுக. இன்றைக்கி இங்கே மாறிடுச்சு, அனுபவிக்கிறாங்க. இவங்களுக்கு தேவை என்ன? ஒரு பிரபல பத்திரிக்கை ஒன்று இருக்குது, அந்த பத்திரிக்கை என்னப்பா ஆளுங்கட்சி ஜால்ரா அடிக்குது? அப்படிலாம் இல்லைங்க, எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சிக்கு ஜால்ரா. அதனால் அந்த பத்திரிக்கை நல்லாயிருக்கும். இன்றைக்கும் கற்பழிப்புன்னு தான் எழுதுவான், அவனுக்கும் தனி வார்த்தை வச்சுருப்போம். கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் படித்தவர்களும் ஒரு பக்கம் போராடுறாங்க, பாமரர்களும் ஒரு பக்கம் போராடுறாங்க. மக்கள் இதை எப்படி கொண்டு போய் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து பார்க்கலாம் சார்.